ஹலோ ஆல் வணக்கம். உங்களை வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் அன்பா ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு த ஷோ பி டாக் அப்படின்னு எண்ணி இன்வைட் பண்ற ஆக்டோபஸ். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு இல்ல, அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் he will கம் அண்ட் entertain you டுமாரோ. இன்னைக்கு ஒரு டபுள் ஹெட்டர் முடிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. ஒன்னு தரம்ஷாலா நடந்தது, சிஎஸ்கே கம் அப் வித் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், தென் ஃபாலோட் அப் பை கேகேஆர் இன் லக்னோ. ஸோ முதல்ல வந்து இந்த சிஎஸ்கே மேட்சுக்கு போவோம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து இங்க என்ன சொல்லணும்னா, இட் ஹஸ் பீன் ஆல்வேஸ் பீன் ஹை ஸ்கோரிங் வென்யூ. பட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி எ பிச் வேர் ரன் ஸ்கோரிங் வில் பி ஈஸி அப்படின்னு சொன்னோம். ஆஸ் யூஷுவல் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க சிஎஸ்கே. அதாவது லூசிங் த டாஸ், பட் அன்பார்ச்சுனேட்டா டாஸ் லூஸ் பண்ணாங்க. டாஸை லூஸ் பண்ணிட்டும் பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தேவர் ஆஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சொன்ன 45 for 1 ஆடணும் அப்படின்னு பவர் பிளேல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா they got to some romping start. 60 for 1 தேங்க்ஸ் டு தட் மெக்னிஃபிசன்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ருத்ராஜ் கெக்வர்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 7 to 10ல ஒரு சின்ன ஸ்லம்ப் வந்து 79 for 4. ராகுல் சார் காட் விக்கெட்ஸ் இன் கன்சிக்யூட்டிவ் பால்ஸ். முதல்ல வெல் செட்டில்டு ருத்ராஜ் ஒரு கட் ஷாட் தேவையில்லாம அடிக்க போய் அவுட் ஆனாரு. நெக்ஸ்ட் பால் சிவம் துபே, லிட்டில் பிட் ஆஃப் அ ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 79 for 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆடினாங்க. அந்த 11 to 15ல பெருசா அதுவும் விக்கெட்டை கொடுக்காம ஒரு 38 for 1, 117 for 5. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஒரு 65 வந்துரும்னு சொன்னோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இஃப் யூ சி 117 for 5, அங்கேருந்து வந்து டு கெட் டு 50 டு கிவ் தேர் ஸ்கோர் a respectability at 167 for 9. That is never going to be a target that can be defended. But சூப்பர்பா ஆடினாரு ஜடேஜா. டேரல் மிச்சலும் நம்பர் 3ல நல்லா ஆடினாரு. 167 for 9, which is never going to be a target which you are going to defend. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. The most important thing which we have been talking about is the spin choke CSK has to employ. From nowhere, as expected, at least from my side, சாண்டர் ஆனாரு and he made a difference straight away. அவர் விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கூட when you're defending a score like 167, பவர் பிளேல வந்து 2 ஓவர்ல 4 ரன், that is 2 economical overs, and the other run Tushar Deshpande came into the picture rattling 2 quick wickets. That was the key moment, particularly when you're defending 167. You need 3 or 4 quiet overs in power play. The thrust was given by Mitchell Santner and very, very well supported by Tushar Deshpande. And the wickets, 2 wickets விழுந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2 பியூட்டிஃபுல் ஓவர்ஸ் ஃப்ரம் சாண்டனர் அப்படிங்கும் போது யூ ஆல்வேஸ் ஃபீல் யூ காட் அ சான்ஸ் டு கம் பேக். ஈவன் தோ இன் தட் சுச்சுவேஷன் இப்போ 6 ஓவர்ல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது 45 for 1, டிவிகேஎஸ் 47 for 2. அண்ட் வி ஸ்போக் அபவுட் த டெப்த் ஆஃப் தேர் பேட்டிங். இட் இஸ் they bat very very deep, which people saw here. ராகுல் சார் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாரு. ஹர்ஷல் பட்டேல் வந்து he also swung the batter on 47 for 2. they are cruising actually. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 7 to 10ல வந்துட்டு 25 for 3. அங்கேயும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரியலி புட் ஆன் த சோக். எப்படி போட்டாங்க? தட் இஸ் த்ரூ த ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா. He bowled excellently well. 72 for 5 at 10 overs, a match hanging in balance. Probably you might have said that it is going slightly in CSK's favor. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 11 to 15ல 19 for 3. when you reduce the opponent to 91 for 8, you stand no chance at all. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா சாண்ட்னரோட அனாலிசிஸ் ரீட்ஸ் 3 overs 10 runs and 1 wicket. அதுக்கப்புறம் போலிங் போடல. அதுக்கப்புறம் when you reducing the opponents to 90 for 8, and that is the situation, you have to close out the deal with 110 runs and win by a margin of 50-55 runs. That is going to take your net run rate up. That is the most important thing. And the situation, you know that the opponents has got no chance to win. That is the time just you need to step up. அப்ப ஏன் வந்து சாண்ட்னருக்கு போலிங் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. தே வேஸ்டட் 17 runs to ஹர்ப்ரீத் பார், 12 runs to ஹர்ஷல் பட்டேல், 16 runs to ராகுல் சேர். அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு தே காட் நோ அதர் ஆப்ஷன். தே டு கோ தேர் அண்ட் த்ரோ தே பேட் அட் எவ்ரி திங் வாட் தே வாட், பிகாஸ் ரிக்வயர்ட் ரேட் இஸ் கோயிங் அப். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க சாட்னர் மாதிரி ஒரு ஆள் போட்டிருந்தா என்ன இருக்கும்? ஐம் நாட் சேயிங் தட் இஸ் கோயிங் டு கெட் அ ஓவர் விக்கெட் மேட் இன்.
ஒரு சிக்ஸ் போயிருக்கலாம், மேட்ச் எங்கேயும் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்புறம் மோயின் அலிக்கு யூ நெவர் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு போல் அட் ஆல். அப்படிங்கும் போது தட் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ரிச்சர்ட் கிளீசன் வாஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். Not talking bad about Richard Gleason. On his day, he didn't look as threatening as a good bowler he is. When a guy like Santner is bowling 3 overs for 10 runs, I can't find any reason why the belief is not there for the spinners. The most important thing, இன்னொரு ஸ்டாட்ஸ் நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.76, compared to Seamer's economy of 10.32, middle overs from 7 to 15. 9.14 is the economy of the spinners. You might have seen what damage CSK spinners did in the middle overs. The CSK spinners with Santner and Ravindra Jadeja put together 7 overs, 30 runs and 4 wickets. DBKSum paranga 5 overs, 42 runs and 3 wickets. Rahul Chahar எப்ப விக்கெட் எடுத்தாரு? Strike first right on the 7th over. The only one thing that CSK has to really look careful is to make sure how they are going to bowl at least 9 to 11 hours of spin. Moeen Ali is not bad at all. I can't find any reason why Moeen Ali is not bowling. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க மொயின் அலி மாதிரி ஒரு ஆளு கொடுக்கணும். And then one positive thing that came through is Simarjeet Singh. 3 overs, 16 runs and 2 wickets. Not because I'm talking about his performance. When it comes to analysis, he was bowling quick. He was hitting the lens and everything looks absolutely perfect for him. And Tushar Deshpande is someone, parangla, nalla start pannare. He picked up wickets after wickets early on. Finally, 4 overs, 35 runs, 2 wickets. The most important thing you need to come up with, that is a time you need to do the cheat code with the spinners. Spinners நல்லா போட்டுட்டு இருக்காங்களா? See, if you think that you're not going to bring Santner later on, after 14 or 15 overs, please, when he has got overs, try and finish him off. அந்த முன்னாடி ஓவர் இன்னும் அந்த ஸ்பின் சோக்க அந்த 11 to 15 ஓவர்ஸ்ல when I said that they were struggling at 19 for 3, give him another over to finish him off. That is always going to benefit. Now things are getting closer. CSK is getting closer to the playoffs, particularly the second game between KKR and LSG ending in their favor. That is a massive chance of them getting into the playoffs. You need to bring back your spin choke, which has been your formula for you to win games. That has been your success theory. That is something they really need to do. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அஜிங்கியா ராணே அடிக்க மாட்டேன்றாருன்னு. ஐ அக்ரி, அஜிங்கியா ராணே அன்பார்ச்சுனேட்லி நீங்க அவுட் ஆனாரு. பார்த்தா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஃபுல் லென்த் டெலிவரி தட் கேம் பேக் இன். நார்மலா நீங்க ஷார்ட் மெட்டீரியல்லாம் வைக்க மாட்டாங்க. கரெக்டா பாவம் அவருக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்லயே இல்ல. அவர் ட்ரை டு டிக் அவுட் தட் ஃபுல் லென்த் டெலிவரி. இட் வென்ட் ஸ்ட்ரெயிட் டு ககிசோ ரபாதா at short mid wicket. So there is nothing much really to worry about Rahane. The only thing is again the positive way how Daryl Mitchell approached at number 3. அதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். டேரல் மிச்சேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க at number 3. ஒரு 10 ஓவர் 9 ஓவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவசரப்பட்டு சிவம் தூபேவை இறக்கி டக்குன்னு சிவம் தூபே அவுட் ஆனா அந்த பேட்டிங் லைனப்பே கொஞ்சம் வீக்கா ஆன மாதிரி இருக்கு. Don't do that at all. Rane is due. Rane is not performing. Accept it. I'm not defending it. But இந்த நேரத்துல you don't need to change many changes at all. You have found the winning combination. This is your winning combination, provided you use Moeen Ali also as a bowler for few more overs, and also Mitchell Santner finishing his quota. That is close to 10 hours of spin. This is the real CSK you are going to see. This is the real CSK which is going to dominate அப்படிங்கும்போது ருத்ராஜ் கேக்வாட் அநியாயமா அவுட் ஆனார். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அஜிங்கியா ராணே looks like scoring runs, but is not scoring runs. But it's fine. Daryl Mitchell is slowly back to form. சிவம் துபே 2 மேட்ச் அடிக்கல. Is due the next game. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் பிஃபோர் மிச்சேல் சாண்ட்னர் இல்லைன்னா கூட அந்த ஷார்துல் தாக்கூரோட அந்த ஒரு பொசிஷன்ல தல தோனி வந்திருக்கணும். அவர் ஏன் வரலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அட்லீஸ்ட் இன் தட் சிச்சுவேஷன் ஹஸ் டு கம் பிகாஸ் இஸ் இன் இஸ் பிரைம் ஃபார்ம். இப்ப அவர் வந்துட்டு இப்ப ஷார்துல் தாக்கூர் டிட் அ டீசென்ட் ஜாப். 17 of 11 நான் இல்லைன்னு சொல்ல. பட் கடைசி 4 பால் பாத்தீங்கன்னா டாட் பால் சுத்தி பேட்லே பண்ணல. இப்ப தோனி மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பால் ஆடிட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லா பாலையும் 6 அடிப்பாரு அவர் நார்மலாவே. இப்ப வந்தவுடனே ஒரு 6 அடிக்கிறாரு போது he was deceived by a superb delivery from Harshal Patel போது he has to make sure that when this is the case where you have got 20 balls or 25 balls,
he has to come rather than promoting a guy like Shardul Thakur, even though Shardul Thakur did a decent job. If you see that strike rate of 154, that's not bad. ஆனா உனக்கு 16 to 20 ஓவர்ஸ் அப்படிங்கும் போது யூ நேச்சுரலி வாண்டட் டு ஹேவ் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 220 ஆர் மோர். என்னை பொறுத்த வரைக்கும் தோனி வந்திருந்தார் இட் ஷுட் ஹவ் பீன் க்ளோஸ் டு 180. நான் திருப்பியும் சொல்றேன் 180 இஸ் அ பார் ஸ்கோர் ஆர் ஈவன் லெஸ். போலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றீங்க சிஎஸ்கேவை, நம்ம போலிங்க வச்சு என்ன பண்றதுன்னு. ஓவரால் எக்கானமி நீங்க பாருங்க, சிஎஸ்கே காட் தி லீஸ்ட் எக்கானமி when it compares to the frontline bowlers who are bowling there. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப அன்பார்ச்சுனேட்டா பத்திரனா இஸ் ரூல்ட் அவுட். பத்திரனா இஸ் கோயிங் பேக் டு ஸ்ரீலங்கா டியூ டு இன்ஜுரிஸ், நாட் அவைலபிள் போது நவ் யூ ஹேவ் டு க்ரூம் ரிச்சர்ட் கிளீசன். அதுல வந்து எந்த சந்தேகமே உங்களுக்கு கிடையாது. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த மாதிரி மொயின் அலிக்கு நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க, அப்ப ரச்சின் ரவீந்திரா மொயின் அலிக்கு மேல எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு. மொயின் அலிக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. You have to say that in an honest way. It's not that he's not bowling well. He's not been given an opportunity. You always need that spinner. You're going to play in Ahmedabad. You're going to play in Chennai against Rajasthan Royals. Moeen Ali will be very vital. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ் காட் அ ஸ்டார்ட். அந்த ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன்ல அவர் உள்ள போனார், டப்னு விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தட் இஸ் அ டைம் ஹி வாஸ் டேக்கிங் இஸ் டைம் டு எக்ஸ்ப்ளோர்டு. ஒரு 17 ரன் அடிச்சாரு 20 பால்ல. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது இஸ் நோ நீட் டு வரி அபவுட் த பேட்டிங் ஆர்டர். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேக்சிமைஸ் யுவர் ஸ்பின் பவுலர்ஸ். இந்த 10 to 11 ஓவர் அவங்க போட்டுட்டாங்கன்னா then it is going to be difficult to stop a team like CSK. Today is a batting failure. Let us accept it. Jadeja gave the thrust 43 of 26. Ruturaj Gaikwad and Daryl Mitchell chipped up with 30s. In spite of that, they got to 167. None of the batsmen performed. அப்படிங்கும்போது imagine when their batting clicks, they are going to get to 190. நிறைய எதிர்பார்க்காதீங்க. அகமதாபாத்ல இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், try and get 180. You got a massive chance to win, provided they are going to use their spin well. இப்ப PBKS அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். This is what we have been talking about all the time. They have got excited and carried away with what Riley Russo did the last game. அவர் ஃபார்ம்லயே இல்ல. அது வந்து அவங்க ஒரு நம்பர் 3. இப்ப பேர்ஸ்டோ வந்து குயிக்கா அவுட் ஆட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. இந்த ஃபுல்லர் லென்ஸ் அவர் போட்டீங்கன்னா காலி. அவரு பியூட்டிஃபுல்லா போட்டார் துஷார் தேஷ்பாண்டே. ஒரு ஃபுல்லர் லென்த், ஒரு எட்ஜ் 4 அவுட் சைடு எட்ஜ், அடுத்த பால் ஒரு ஃபுல்லர் லென்த், ஒரு இன்சைட் எட்ஜ், அடுத்த பால் டல்லுங்க இருந்த டைரி ரூசர் நேர ஸ்டம்புக்கு போட்டா போல்டு. அதைதான் வந்து அவங்க பண்ணாங்க. அப்படிங்கும் போது தென் டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கமிங் டு அ கை லைக் சஷாங்க் சிங். பிரப்சிம்ரன் சிங் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், ஒரு 20 ரன் டீசர் அடிச்சுட்டு ஆல்வேஸ் கெட்ஸ் அவுட். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் டிட். He batted beautifully. It is the time he was settling down and looking dangerous. He gifted his wicket away. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஷாங்க் சிங் அடிக்கலன்னா சாம் கரன் இஸ் நாட் ஆல்சோ சம்மன் ஹூ வாஸ் ரியலி பிளேட் அ மேட்ச் வின்னிங் நாக். இங்க கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா 2-3 மேட்சா பேட்டிங்கே கிடைக்கல. அந்த பேட்டிங் ஃப்ளோவே அவருக்கு போயிருக்கும். அண்ட் தென் த கைஸ் ஹூ கேன் பேட் லைக் ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷத் பட்டேல், ராகுல் சேரும் போது the moment you disturb them to get to early 2 wickets, they are always under a problem. Actually, the bowling unit did extremely well to contain a batting unit like CSK to 167. That is something they can really take a positive note out of it. But unfortunately, losing another game where other teams are progressing, அவங்களோட டோர் பிபிஎஸ் கேஸோட டோரும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. பட் ஆல் ஐ கேன் சே தே ஃபாட் வெல். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஒன் சைடட் கேம். இப்ப நெக்ஸ்ட் கேமுக்கு போவோம். நெக்ஸ்ட் கேம்ல லக்னோ பிளேட் இன் த லாஸ்ட் ஹோம் கேம் அகேன்ஸ்ட் கேகேஆர் and they needed this win just to keep their position in top 3. But unfortunately, they were hammered by 98 runs. இன்னொன்னு பாத்தீங்கன்னா kudos to சுனில் நரேன். திருப்பியும் 81 of 39 balls. அதே மாதிரி அவங்க அந்த ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டை தான் ஆடுறாங்க. ஃபில் சால்ட்டும் வந்தோடனே அடிக்கிறாரு. 32 of 14 balls, 228 ஸ்ட்ரைக் ரேட். இவர் 39 balls ஆடி 81 runs, 207 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே இல்லை. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ வில் கிவ் மை தம்ஸ் அப் டு சுனில் நரேன் ஃபார் ஒன் ரீசன். அவர் ஒரே பக்கம் ரொம்ப அழகா அவர் போயிட்டு இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா பாலையும் அடிக்கிறாரு. பட் ஆல் ஐ கேன் சி இஸ் த டீம்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி புவர் நாட் டு ஃபார்முலேட் a plan against a player like Sunil Narine. ஏன்னா அவர் பவர் ஹிட்டர் கிடையாது. த்ரூ த லைன் டைமிங்ல அடிக்கிறாருன்னு போது அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நீங்க சார்ட் அவுட் பண்ணாம எவ்ரி டீம் இஸ் கிவிங் him 80 runs and 70 runs. It's high octane strike rate அப்படிங்கும் போது it is not something that is to be encouraging as far as the planning is concerned for the teams. அதுக்கப்புறம் பாருங்க ரகுவன்ஷி ஒரு சாலிட் பிளேயர் பட் நாட் அ பவர் ஹிட்டர்.
அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் தான். இன்னைக்கு 23 or 15 பால்ஸ். இந்த மாதிரி ஒரு 11 ஓவர்ல வந்துட்டு உங்களுக்கு விக்கெட் விழலன்னா அவர் வரவே மாட்டேன்றாரு. இஸ் அனதர் பவர் ஹிட்டர். ஷோகேஸ் இஸ் டேலண்ட்ஸ் இன் வேர்ல்ட் கப்ல 90 40 பால் 50 பால்லாம் அடிச்சுட்டு ஐ டோன்ட் நோ வை இஸ் ஹி கமிங் சோ லேட்ன்றது விஷயமே புரியல. உடனே ஒரு ஆட்கோடடா ரசல் இறக்குறாங்க, ரிங்கு இறக்குறாங்க. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக் பிஹைண்ட் இட். இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஃப் த பால். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வரமாட்டேங்கிறான்றது எனக்கு விஷயமே புரியல. பட் 235 இன் தட் பிச் நீங்க 2 தடவை ஆனீங்களால சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நக்கல்யா அவனுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லக்னோ வென் யூ ஹவ் சீன் 200+4. இப்போ இன்னொன்று நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். மீதி 12 இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் வென்யூ 4 தடவை தான் 180+4 வந்திருக்கு. அப்படிங்கும்போது திஸ் இஸ் அ மான்ஸ்ட்ரஸ் எஃபர்ட் ஃப்ரம் கேகேஆர் டு கெட் 235. நோ மேட்டர் வாட் எவ்வளோ நல்லா அவங்க ஆடிந்தாலும் தேவோட ஃபாலன் ஷாட். But getting hammered by 98 runs and damaging their net run rate is not going to do any good for them going forward if the fourth spot is going to be decided on the net run rate. Poor application from LSG. ஃபைனலி அவங்களும் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா தே கேவ் ரவி பிஷ்னாய் 4 overs. இதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கோம். இட்ஸ் குவாலிட்டி போலர். பாவம் போலிங்ல கேட்ச் எல்லாம் விட்டாங்க. In spite of that, 4 overs, 33 runs, he is the one who picked up the dangerous wicket of Sunil Narine, who looked like scoring runs after runs. அப்படிங்கும்போது ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு போலரோட கேலிபரை கண்டுபிடிச்சு 4 ஓவர் போடுறதுக்கு அவங்களுக்கு 11 மேட்ச் ஆச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஐபிஎல்ங்கிறது க்ளோஸ் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட், மதர் ஆஃப் T20 லீக். அதுல வந்து ஒரு பிளேயர் ரிசோர்ஸ், ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸை எப்படி மேக்சிமைஸ் பண்றது அப்படின்னு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியலன்னா அதோட வருத்தப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. சம்மன் லைக் ரவி பிஷ்னாய் வாஸ் பீன் சைட் லைன் சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கான்பிடன்ஸை கொடுத்துருந்தா இன்னும் நிறைய விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த ஷார்ட் சைட் மேல ஒரு கேட்ச் விட்டாங்க, பாவம். அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சு சுனில் நரேன் லாங் ஆஃப்ல வந்து கேட்ச் போயிருக்க வேண்டியது, அது அப்படியே பட்டு 6 போயிடுச்சு. இஸ் அனாலிசிஸ் would have been even more better. Maybe would have ended with 2 for 25. பட் தட் இஸ் ரீசன் ஐம் டெல்லிங். அவர் கொடுங்கயா போலிங் இஸ் குட் எனஃப். உங்க டீம்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப சுமாரான போலர்ஸ் தான். இப்போ மயங்க் யாதவும் போயிட்டாரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்டாயினிஸ் ஃபில்லின் போலரு. மோஷின் கான் பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜூர்டு திரும்பி வர போறாரான்னு தெரியாது. பழைய மோஷின் கானா அவர் வரல. நவீன் உல்லக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோவா டெலிவரி போலர். ஒரு இஸ் நாட் அட்டாக்கிங் போலர். அதுக்கப்புறம் யாஷ் தாக்கூர், குணால் பாண்டியா. இதுல உங்களுக்கு இருக்கிற ஒரே அட்டாக்கிங் ஆப்ஷன் ரவி பிஷ்னாய். அவரை யூஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்னா எப்படி? Hopefully they might have learned from their mistake. They've got 3 games to go. Hopefully they will understand how to use their bowling resources, come back stronger. அதுக்கப்புறம் நீங்க வந்து 235 சேஸ் பண்றீங்களா? எப்படி இருக்கணும் உங்களோட அப்ரோச்? ஒரு 10 ஓவர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும். எடுத்த உடனே நீங்க நெகட்டிவா ஓகே இவ்வளவு ரன் நாங்க அடிக்கவே முடியாது, we will surrenderன்னு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? 10 ஓவர்ல வேர் யூ ஸ்டார்ட், ஆர் யூ எனி க்ளோசர்? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 6 overs 55 for 1. ஓகே, குட் ஸ்டார்ட். என்னோட அல்கோரிதம் படி 76 for 1 சொன்னேன், வரல. பட் 55 for 1 ஓகே. 10 ஓவர்ல நீங்க 96 for 4, 4 விக்கெட் உங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 130 ரன் அடிக்கணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாம் யார் யோசிச்சு பாருங்க. இந்த ஆஷ்டன் டர்னர் அவரோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. இது இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவர் டபுள் டிஜிட்டே அடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, இஸ் நாட் அ பவர் ஹிட்டர் பட் இஸ் அ குட் பேட்ஸ்மேன். குணால் பாண்டியா அவருக்கு பேட்ல பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாருக்குமே ஆட தெரியாது. உனக்கு 4 விக்கெட் போயிருக்கு. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 7 ஓவர்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 ரன் போனா கூட தே ஆர் கோயிங் டு பி ஹாப்பி. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. சோ வாட் தே வாண்ட் இஸ் 2 பாயிண்ட்ஸ். ஈவன் இஃப் தே வின் த கேம் பை 1 run, தட்ஸ் நாட் கோயிங் டு மேட்டர் தம் எனிதிங். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 7 ஓவர்ல 60 65 ரன், ஒரு 165 17 ஓவர்ல நீங்க வந்துட்டு 10 ஓவர்ல 96 வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 17 ஓவர்ல இந்த 7 ஓவர்ல ஒரு 65 ரன் ஈஸியா வந்திருக்கும். 17 ஓவர்ஸ்ல 160. அதுக்கப்புறம் 3 ஓவர்ல 76 ரன் அடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த 4 விக்கெட்ஸ்லயே நீங்க இருந்தீங்கன்னா சும்மா சுத்தி பாருங்க. அப்படி இல்லையா, அந்த 3 ஓவர்ல ஒரு 40 ரன் அடிச்சுட்டு 215 ரன் வந்து நீங்க 20 ரன்ல தோக்குறது எப்படி? 98 ரன்ல 16.1 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆறீங்க.
அதுக்கப்புறம் இந்த நம்பர் 10 நம்பர் 11 பேர் இருக்கு. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்கு எல்லாம் போறீங்க, என்னையா சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் நீங்க சொல்ல மாட்டீங்க எப்பா இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க பாக்குறீங்க 129 for 8. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ண முடியும்? 15 ஓவர்ல 129 for 8, 5 ஓவர் 107 ரன் அடிக்கணும். உங்களுக்கு 9, 10 அண்ட் ஜாக் டு கம் அண்ட் பேட். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பா 5 ஓவர் இருக்கு, 30 பால் இருக்கு, பாலுக்கு பால் பேட்ல பட்டு 32 ரன், ஒரு 170 கொண்டு வாங்க. அது எப்படி நம்ம தோக்க தான் போறோம். அது கூட இல்லாம ஒரு லிஸ்ட்லெஸ்ஸா கண்ணா பின்னான்னு சுத்துறீங்க. வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் இஸ் தட்? திஸ் இஸ் கோயிங் டு பைட் யூ when it comes to net run rate. Extremely poor planning, extremely poor application. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேகேஆர் எக்ஸ்ட்ரானரியா பவுல் பண்ணாங்க. பீட் வைபவ் அரோரா டு ஸ்டார்ட். ஸ்டார்ட் இஸ் ஸ்லோலி கம்மிங் பேக், இட் நாட் த பெஸ்ட். தட் இஸ் a குட் சைன் ஃபார் them. நிறைய 4 ஓவர்ல 25 மேல நீங்க அடிக்கவே முடியாது. ஹர்ஷித் ராணா கம்பிங் பேக் ஆஃப்டர் அ பேன், 3 for 24 in 3.1 overs was extraordinary. வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 3 for 30 in 3. இப்போ உங்களுக்கு எப்படி, நான் ஒரு பக்கம் நரேன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஒரு ஒன்லி கோயிங் ஃபார் 7 ஆர் லெஸ் அப்படிங்கும்போது 4 ஓவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி allowed to go to 8, 9 or 10 an over if he's picking up wickets, which he did regularly. Picking up 3 wickets in 3 overs, that is with a strike rate of a wicket every 6 balls போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசல் இஸ் ஆல்சோ கமிங் இன் டு த பிக்சர் பை கான்ட்ரிபியூட்டிங் வித் த பால். 2 for 17 of 2 overs போது இந்த டீம் இஸ் கோயிங் டு பி த டீம் டு பீட். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ப்ளீஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு வந்துட்டு போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின வெங்கடேஷ் ஐயர் ஆடவே இல்லைங்கும் போது இந்த பேட்டிங் ப்ராவஸ் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ராமன்தீப் சிங் கடைசியில வந்துட்டு 6 பால்ல 25. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த ரகுவன்ஷியும் நீ நல்லா ஆனாரு, பட் டெஸ்பரேஷன் காமிச்சாரு. யங்ஸ்டர் ஒன்லி இம்ப்ரூவ். நிதிஷ் ராணா ஃபிட் ஆகி அந்த ரகுவன்ஷி பிளேஸ்ல நிதிஷ் ராணா வந்துட்டார்னா this team is going to look extremely strong அப்படிங்கும் போது it is not easy to stop them also. இப்ப 2 பேரும் 16 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆர்ஆர் +1.45 நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. இவங்க வந்துட்டு சாரி கேகேஆர் +1.45 இஸ் த டாப்பிங் த டேபிள். ஆர்ஆர் 16 பாயிண்ட்ஸ் வித் +0.6 அப்படிங்கும் போது இவங்க 2 பேரும் சீல்டு. இன்னும் 2 ஸ்பாட் தான் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல சிஎஸ்கே இருக்காங்க வித் வெரி குட் நெட் ரன் ரேட். could have been even better had they took the last 2 wickets seriously, but still they are also in a very good net run rate of 0.7. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க, அவங்களும் 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆனா நெட் ரன் ரேட் பிளஸ்ல இருக்காங்களே ஒழிய பெருசா இவங்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு இல்ல. தட் இஸ் 0.07ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட நாளைக்கு ஆடுறாங்க. தே ஹாவ் டு வின் தட் கேம். தேர் எக்ஸ்பெக்டட் டு வின் தட் கேம். அந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். அதனால ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா then their net run rate will come down. They are going to stuck up with 12 points. இப்ப எல்ஹெச்சி பாருங்க, பிகாஸ் ஆஃப் த ஹேமரிங் வாட் தே காட், செம பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப -0.37 வந்துட்டாங்க. இப்ப இப்ப டிசி ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டிசி இஸ் கோயிங் டு கிளைம் அஹெட் ஆஃப் தம். ஒன்லி குட் திங் இஸ் ஒரு ஸ்லெண்டர் நிறையான்னு சொல்ல மாட்டேன், slender chance for Royal Challengers Bangalore has just opened up because of the hammering LHG has got. slender சொல்லுவேன், ஒரு பாயிண்ட் நாட் 5% சொல்லுவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்ஐ அவுட்டு, ஜிடி அவுட்டு, பிபிகேஸுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஈவன் தான் அவங்களோட நெட் ரன் ரேட்டும் நல்ல கீழே வந்திருக்கு, பட் ஸ்டில் தே ஆல்சோ காட் அ சான்ஸ். 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது அதர் டீம்ஸ் டூ அ ஃபேவர். அந்த டீம்ஸ் ஆர் ஆல் டைட் வித் 14 பாயிண்ட்ஸ். ஸ்டில் யூ ஹவ் காட் அ சான்ஸ், ஸ்லெண்டர் சான்ஸ் hanging in slim thread. That is going to be RCB and PBKs. இப்ப டெல்லி பாத்தீங்கன்னா 11 மேட்ச்ல 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆல் தே காட் டு டூ இஸ் டு வின் த நெக்ஸ்ட் 3 மேட்சஸ், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மேட்ச் வித் பிகர் நெட் ரன் ரேட் அப்படின்னா they also have got a chance. Very important match coming up tomorrow. That is going to be Mumbai and Sunrisers. ஒருவேளை சன்ரைசர்ஸோட ரிசல்ட் நெகட்டிவா போச்சுன்னா I don't see that happening. The first and foremost point is they've cracked their combination. செகண்ட் திங், ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பேட்டிங் ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச், எல்லா பாலையும் அடிக்க போகாம. they are really worked out on that strategy as well. So I don't see SRH losing. So SRH நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா they are really going to jump into third position actually, which is going to do well for them. The net run rate will also be up. That is going to make life difficult for particularly a team like LHG, which is also in 12 points. The Sunday double header was a dhamaka double header, to be honest with you. Second match was
one-sided affair. But the first match பாத்தீங்கன்னா CSK defending a below par target of 167. I still feel நான் ட்வீட் போட்டேன் 210 வேணும் அப்படின்னு. மேட்சுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் 210 நீங்க அப்படி தெரியலையே, 160 130 நீங்களே. வெரி ஆனஸ்டா சொல்றேன், both the teams batted very poorly. CSK particularly from over number 7 to 10. Punjab also 6 overs 47 for 2. They also batted poorly from 7 to 10. அங்கதான் மேட்ச் போயிட்டு இந்த டைனமிக்ஸ் மாறிச்சு. But still it's going to be an encouraging result for CSK, not just because they won. They defended a target of 167 below par with a huge margin. அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அந்த விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சோன்னா பஞ்சாப் வாஸ் நெவர் இன் த சேஸ். இந்த பவர் பிளே வரைக்கும் தான் பஞ்சாப் கேம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 7th ஓவர் 8th ஓவர் ஸ்ட்ரைக் வந்த உடனே they are out of the game போது this will give CSK a lot of confidence moving forward. A lot of cricket left. Still nothing is confirmed. ஆனா one thing is confirmed. Two teams have booked their place in the playoffs. That is Kolkata Knight Riders and Rajasthan Royals, which they thoroughly deserve to be there. மீதி ரெண்டு டீம் யாரா இருக்கும், யாரா வேணா இருக்கலாம், எதுவுமே சொல்ல முடியாது. It can be TVKS, it can be RCB, you never know. Only the following days is going to really tell you who is going to really play cricket one notch above the other teams to get into the much deserved playoff spot. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.